பாலக்கீரை எங்கள் வீட்டு செடி இது. சரிங்களா? ஒரு கிளை வாங்கினேன். அப்போ வந்துட்டு ஒரு கிளை நட்டு வச்சுருந்தேன். இதை வந்துட்டு நானே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த கீரை தான் பாலக்கீரை. இதுலேருந்து தான் நான் எடுத்து பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் ரெசிபி. ஓகேவாப்பா? பாலக்கீரை சரிங்களா, பறித்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு டிஷ் ஒன்று செய்து காமிக்கிறேன். சரிங்களா? பன்னீர் வச்சுருக்கேன். இது பாலக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்சது. சரிங்களா? அதுக்கப்புறம் பட்டாணி வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மூணும் சேர்த்து ஒரு புர்ஜி மாதிரி ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த பேனு வச்சுருக்கேன். அது சூடு ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஆயில் போட்டுட்டேன். நான் உங்கள்கிட்ட இருந்தால் பட்டர் போட்டுங்க. நான் ஆயில் தான் போடுறேன். நான் பட்டர் போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆயில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம்ப்பா. பூண்டு வந்துட்டு நல்லா தூள் உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? பூண்டு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது இப்போ உடம்புக்கு. சரி, அதுங்களா, அதனால் எந்த ஒரு ஐட்டத்துலேயும் பூண்டு நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால தான் பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. சரிங்களா? நான் எப்பயும் அப்படி தான் சேர்ப்பேன். அதனால தான் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கிறிஸ்பியானோடனே இது ஆயிடுச்சுப்பா. இது ஆனோடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதையும் இதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி வெங்காயம் நம்ம எவ்வளோ உடம்பு சாப்பிட்டோமோ அதுவும் நல்லது. வெங்காயமும் நல்லது, பூண்டும் நல்லது. சரிங்களா? இது கூடயே நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டும் நல்லா ப்ரௌனாக நம்மளுக்கு வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கலாம். இந்த பொருளெல்லாம் நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு டேஸ்ட்டு வர்றது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் இருந்து அதை க்ளீனாக செய்துட்டு போயிட்டோம்னா கிளியராக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டோம்ப்பா. இப்போ நான் இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சரிங்களா? அதுவும் கலந்து வதக்கினா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நம்ம பொடி கூட பண்ணி வச்சுக்கின்னு போடலாம்ப்பா. புரியுதுங்களா? ஏன்னா கருவேப்பிலை தூக்கி போட்டுறாங்க. கருவேப்பிலை நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, முடி நல்லா வளரும். அது அந்த கருவேப்பிலை இப்போ வதக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, தனியாக தூக்கி வச்சுருவாங்க. அதனால் இப்போலாம் பொடி யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கருவேப்பிலை பொடி. இப்போ போதும். இப்போ வதங்கந்து. இப்போது தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். சரிங்களா? இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வெங்காயம் போட்டோன்னு கூட போட்டுக்கலாம் உப்பு. ஏன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்காக தான் நம்ம அதை போட்டுறோம். உப்பெல்லாம் இறங்கிடுதில்ல, அதுதான். சரிங்களா? தக்காளி வதங்கிச்சுப்பா, போதும். நான் இப்போ பன்னீர் இந்த மாதிரி பொடி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம். சரிங்களா? எனக்கு போதும்ன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வரங்கட்டுப்பா. சீக்கிரமாக ஆகிடும் இது. சரிங்களா? நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரம் ஆகிடும். பசங்களுக்கு காலையில் இது மாதிரி செய்து கொடுத்து அனுப்புங்க. சாப்பாட்டுக்கு லன்ச் டைமுக்கு இது மாதிரி செய்து கொடுத்து அனுப்புங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை சப்பாத்திக்கு நைட்டுக்கு இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு கொடுத்து தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். சரிங்களா?
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செய்து பாருங்கள். சரிங்கப்பா. இப்போ இதில் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கணும்ப்பா. இது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ ஒரு 3/4 ஸ்பூனு இது வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள். சரியா? போட்டுக்கோம். அது வந்துட்டு காஷ்மீர் சில்லி, இது வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இவ்வளோதான். இப்போ கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இது வதக்குனது போதும்ப்பா. சரியா? கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் பாலக்கீரை வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகட்டும். கீரை கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? கீரை போட்டிருக்கேன்ப்பா, மூட வேணாப்பா, அப்படியே வேகும். கீரை கொஞ்சம் வெந்துடும். சரிங்களா? மூடினா அந்த கீரையில் இருக்க எஃபெக்டெல்லாம் போயிடும். சரிங்களா? அதனால் எப்போயுமே கீரை மூடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அது நல்லா கலராக மாறிடும் அப்படியே. அதனால் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இந்த கீரை கலர் மாற வேணான்றதுக்காக, மாறாமல் அப்படியே இருக்குன்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன், சுகர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இது அப்படியே வேகும். பாருங்கப்பா, அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. கீரை வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதுதான் நல்லா வதங்கிச்சு. கலரும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா அந்த கீரை கலர் மாறும். மூடி வச்சிங்கன்னா கீரை கலர் மாறும். மூடிட்டு வேக வைக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுப்பா. இந்த வேணால் முடிஞ்சிச்சு. இதில் நெய் கூட போட்டுக்கலாம். எனக்கு நெய் வேண்டான்றதுனால நான் போடலை. சரிங்களா? அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. இப்போ இதில் லேசாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? பாருங்கப்பா. ஓகே, பாய். இதோட நெக்ஸ்ட் டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.